இந்த மைதானம் திரைப்படத்தின் இசை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச இயக்குனர் வெற்றிமாறன் சார் இந்த விழாவுக்கு வருகை தந்ததுக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வருவார், நான் டைரக்ட் பண்ணுற படம் அதில் ஆடியோ ரிலீஸ், அதுக்கு அவர் வருவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதாவது எல்லா புது டைரக்டரும் கண்டிப்பாக ஒரு மியூசிக் டைரக்டர் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இசை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இசையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் கொஞ்சம் ஞான சொன்னேன் சார், எனக்கு இந்த மாதிரி டியூன் இருக்கணும், இப்படி இருக்கணும், இது நல்லா இருக்கும், பட் இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணும், இங்கே தான் அப்படி, அதாவது அதை சரியாக கூட சொல்ல தெரியாத அளவுக்கு இசையில் அறிவு இருக்கிறோம்னா, அப்போ யார் அப்படின்னு நான் சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் படத்தை ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்குலாம் தெரியும் மேஸ்ட்ரோ அவருக்கு தான் சொன்னாங்க, நீங்கள் அவர் தான் போகணும், அதாவது கரெக்டாக இருக்கும் ஏதோ அப்படின்னாங்க. இல்லை அங்கே போக முடியாது, பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்படி யோசிக்கும்போது கண்டிப்பாக அதளவுக்கு ஈக்குவலாக ஸ்கோர் பண்ண ஒருத்தர் சபீஸ் முரளி சார் எனக்கு 100% பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு நான் உண்மையாக அவருக்கு ஹானஸ்டாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது ஏஜி மகேஷ் அவர் ஒரு புது மியூசிக் டைரக்டர், அழகா சூப்பராக நல்லா மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மைதானம் எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க, மைதானம் எதுக்கு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், மைதானம்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு இந்த படமே ஒரு குறியீடு படம். 4 கார்னர், அந்த 4 கார்னரை அவுட்ரு பண்ணால் ஒரு ரவுண்டு கிடைக்கும். இந்த 4 கார்னர் 4 பசங்க, அந்த 4 கேரக்டர் அவங்களுக்குள்ள நடக்கிற, அதாவது இந்த 4 பேர் நடிச்ச எல்லா படங்களும் இருக்கும். பட் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் சேர்த்திருக்க முடியாது, ஒரு கேரக்டர் கழிச்சிருக்க முடியாது. நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இந்த 4 பேர் கரெக்டாக அப்படி நின்னாங்க. இந்த 4 பேரில் அது ஒரு அவுட்டர் லைன். பட் இவங்க இந்த 4 கார்னருக்குள்ள நடக்கிற விஷயம், அந்த கிரவுண்டை தான் நான் மைதானம் பேர் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எனக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை எது சொல்கிறேன்னா, மைதானம்ங்கிறது ஒரு பிரணவ வார்த்தை சேர்ந்தது. அதாவது ஓம்னு உச்சரிச்சா அது என்ன மாத்திரையோ அந்த அளவுக்கு ஈக்குவல் பவர் கொடுக்கும். பட்டு மைதானம் சொல்லும்போது அவங்க உடம்பு நல்லா இருக்கணும். ஒரு பிரணவ வார்த்தை சேர்ந்தது. அகரம் சொல்லுவோம்ல, அகரம், சரியான அகர வார்த்தைகள் எல்லாமே உடம்புக்கு நல்லதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கோம். பட் ஒரு பிரணவ வார்த்தையாக இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்கணும். பட் அந்த மைதானம்ங்கிறது என்னன்னா, லைஃப் இஸ் கேம், வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய அருமையான விளையாட்டு. அந்த அடுத்த செகண்ட் ஒரு 1 hour எதுவுமே நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஒரு அருமையான ரகசியத்தை பொத்தி வச்சு பாதுகாச்சு நம்மளுக்கு அப்படி வெட்ட வளைச்சு மாட்டு ஒரு அருமையான, இப்போ அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் கண்டிப்பாக யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ரகசியம், அப்படி ஒரு அதான் அந்த விளையாட்டு தான் வாழ்க்கை. அந்த விளையாட்டை மைதானம் வச்சு பிளான் பண்ணி மைதானம் அப்படிங்கிற இது வச்சு தான் பண்ணேன். கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது வேற விதத்தில் கொண்டு போகணும்னு அந்த ஒரே விஷயம். நான் அவங்கள மட்டுமே, மக்களையும் அவங்களையும் மட்டுமே இந்த படத்தை நம்பி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ரெஸ்ஸுக்கான சரியான படமாக இருக்கும். இது ஒரு கொங்கு மண்ணில் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த படம். ரொம்ப அதிகமாக பேசிட்டேன், எனக்கு முன்னாடி நிறையா பேசணும். இங்கே விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடன் சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு கஷ்டம் நிறையா வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பெஷலாக அசோக் சாருக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முதன் முறையாக நிகழ்ச்சி தொகுப்பாளனாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் இது என் கலை குடும்பம் சார்ந்த விழாவாக நான் கருதிய காரணத்தினால்தான். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியும் வந்த முதல் ஆள் நான் தான் இந்த விழாவிற்கு. காரணம் என்னன்னா, இந்த கதையை அவர் சொன்ன மாதிரி முதல்ல என்கிட்ட சொன்னபோது இதை நான் தயாரிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்த திரு டேவிட் அவர்கள் என்னுடைய உதவியாளர், இந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொன்னார். அந்த கதையை கேட்டபோது நான் சொன்னேன், ஒரு 4 பேர் ஃப்ரெஷ்ஷாக நடிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு தெரியாது அந்த 4 பேரும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று. அந்த 4 பேருக்காகவும் டேவிட்டுக்காகவும் என் குடும்பத்தை சார்ந்த, அதாவது கலை குடும்பத்தை சார்ந்த மற்றவர்களுக்காகவும் நான் இங்கே தொகுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் பெருமையோடு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சுயநலம் கூட, கர்வம் கூட எனக்கு உண்டு. முதலாவதாக திரு எம்ஏ கென்னடி அவர்களை இங்கே அழைக்கிறேன். எம்ஏ கென்னடியை பற்றி நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன். ராமநாதன் சார்ட்ட உதவியாளராக இருந்தவர், அதற்கு பிறகு என்னுடைய உதவியாளராக இருந்தார். பிஸ்தா, மின்சார கண்ணா போன்ற படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர். அறிவுமணி என்ற படத்தை இயக்கியவர். ஏதோ காரணத்திற்காக விழாவிற்கு வரவில்லை, எனக்கு இப்போதான் தெரியும், மன்னிக்கவும். அடுத்ததாக திரு சுரேஷ் குரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
1991ஆம் வருடம் நான் சந்தித்த உதவி இயக்குநராக முயற்சி செய்து கொண்டிருந்தவர். கிட்டத்தட்ட அதற்கு பிறகு வான்மதி, காதல் கோட்டை என்ற எனது தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் எனது இணை இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். ஒரு நல்ல டெக்னீஷியன், ஒரு நல்ல நடிகர் என்பதை இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜோதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமான இளைஞன். எனக்கு டேவிட் அவர்களுடைய திருமணத்தில் ஒரு இளைஞன் ஓடிக்கொண்டிருந்தார். 2000 என்று நினைக்கிறேன். இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். நான் அழைத்து இது யார் என்று கேட்டேன். ஜோதிராஜ் என்று பெயர் என்று சொன்னார்கள். நீங்க எந்த ஊருன்னு கேட்டேன். உடுமலைப்பட்டினர். ஊருக்கு போகாதீங்க, இங்கே இருந்துங்க, ஏதோ ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னா. அதற்கு பிறகு என்னிடம் உதவியாளராக வந்தார். திரு பாரதிராஜா அவர்களிடம் உதவியாளராக பணியாற்றியிருக்கிறார். இவருடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, யாருக்காவது ஹிந்தி கற்றுக்கணும்னா ஒரு வாரத்தில் கற்றுக் கொடுப்பாரு. மிகப்பெரிய ஹிந்தி ஆசிரியர் அவர். எங்க இருக்கீங்க ஜோதி அப்படின்னு கேட்டா, டெல்லியில இருக்கேன் சார். என்னன்னா பார்லிமெண்ட் செஷன் சார், எல்லாருக்கும் ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. விளையாட்டுக்கு சொல்லவில்லை, உண்மையான விஷயம். மிகச்சிறந்த படிப்பாளி, மிகச்சிறந்த திறமைசாலி. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்து சிவா. நான் 1988, 89, 90 அந்த காலகட்டத்தில் எனக்கு டிசைனர் பாண்டியன் கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு மேல் பணிபுரிந்திருக்கிறார். அவர் எனக்கு பழக்கம். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு நீ ஏன் டைரக்டர் ஆகல அப்படின்னு கேட்டாரு. நான் நேரம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உனக்கு வெக்கமா இல்லை சொல்றதுக்கு, நான் தயாரிக்கிறேன், நீ ஒரு படம் பண்ணு அப்படின்னாரு. அவருடைய தயாரிப்பில் நான் முதலாக மாங்கல்யம் தந்தனான் என்ற ஒரு படத்தை இயக்கினேன். நான் அங்கே போகும்போது ஒரு சின்ன குழந்தைய தூக்கி வச்சு விளையாடுறதான் அந்த சிவா அப்படின்னு. எனக்கு இந்த சிவா வளர்ந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா நான் நண்பராக பாவித்து இப்பொழுது அப்பா என்று அழைக்கின்ற அளவிற்கு ஒரு நெருக்கம். அவர் ராமநாதன் சாருடைய உதவியாளர். இன்னும் பத்திரிகை நண்பர்களுக்கு அவரை இன்னொரு படி மேலே அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் வாகை சந்திரசேகரனுடைய சித்தப்பா. அப்படி ஒரு கலை குடும்பத்திலிருந்து வந்தவர். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான, மிக மிக வித்தியாசமான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் மைதானம் திரைப்படம். இது இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து உதவி இயக்குநர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு படம் செய்கிறோம். ஒரு உதவி இயக்குனர் இந்த படத்தில் தயாரிக்கிறார். ஒரு 4 உதவி இயக்குநர்கள் இந்த படத்தை இயக்குகிறார்கள். நீங்கள் இந்த படத்துக்கு பாடல் எழுத வேண்டும் என்று கேட்டார்கள். நான் எப்போதுமே என்னை ஒரு உதவி இயக்குநராகவே நினைத்து கொண்டிருப்பவன். இன்றைக்கும் ஒரு பாடலாசிரியராக வளர்ந்த பிறகும் கூட இன்றைக்கும் ஒரு உதவி இயக்குநராகவே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நல்ல படம் தமிழிலே நல்ல முயற்சிகள், நல்ல அடி எடுத்து வைக்கப்படுகிற போதெல்லாம் அந்த இயக்குநரிடம் சென்று ஒரு உதவி இயக்குநராக வேலை செய்யக்கூடாதா என்று என் மனம் இயங்கிக் கொண்டிருக்கும். நண்பர் வெற்றிமாறனும் நானும் எங்களுடைய குருநாதர் இயக்குனர் பாலுமேந்திர அவர்களிடம் ஒரு 3 வருடம் ஒன்றாக பணியாற்றினோம். அவர் முந்திக்கிட்டாரு, படம் பண்ணிட்டு இருக்காரு. நான் ட்ராக் மாறிட்டேன். அதனால் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கள் எல்லா சினிமாவிலையும் திரைத்துறையில் உதவி இயக்குநர்கள் வெறும் கனவுகளை மட்டுமே உணவாக நினைத்து உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜாதி. ஆக இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேரை இழுக்கிற போது அந்த படத்திலே என்னுடைய விரல்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த படத்திலே நீங்கள் பார்த்த அந்த 2 பாடலையும் நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். தமிழ் முகங்கள், தமிழ் நிலவியல் எல்லாமே மீண்டும் தமிழ் சினிமாவில் ஒரு அழுத்தமான ஒரு கால்தடத்தை பதித்து கொண்டிருக்கிறது. இந்த படமும் அந்த வரிசையிலே இடம்பெறும் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய பாடல்களும் இந்த படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. டைரக்டர் சொன்னார், அதாவது இந்த படத்துக்கு முதல்ல யோசிச்சோம், இசைஞானி இளையராஜா அவர்கள் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் ஆர்ஆர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்களை யோசிச்சுருக்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது ராஜா சாருக்கு அடுத்தபடியா ஆர்ஆர் பண்றது நீங்க தான் சார்ன்றது. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அது எப்படி அந்த இது வந்ததுன்னா, அவர் அண்ணன் தேவாவோட 450 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா லேஸ்ல வராது. இந்த படத்தை சொல்லணும்னா ஒரு யதார்த்தமான ஒரு கதை. டைரக்டர் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதுபோல டேவிட் சார் எப்போ எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு அகத்தியன் சார் தெரியுமோ அப்போதுலேருந்து தெரியும். இந்த படத்தில் உண்மையிலே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நடிகர் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அருமையாக ஒரு யதார்த்தமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுன்றத ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. யதார்த்தமாக செஞ்சுருக்காங்க.
இந்த படத்தில் வந்து 2 சாங்கு தான் எனக்கு. அதே போல் இன்னொரு சாங்ஸ் பண்ணியிருக்காரு மகேஷ் அவர்கள், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய சாங்ஸை கொண்டு வந்து எனக்கு காமிச்சாங்க. நான் சொன்னேன் ரொம்ப இந்துஸ்தானிக் பேசிக்கில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா. உண்மையில் நீங்கள் அந்த பாட்டு நீங்கள் பார்க்கல இப்போது, அந்த கதையோடு இருக்கும். அந்த கடைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அந்த பாட்டு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவர் ஒரு பெரிய இசையமைப்பாளராக வருவார். அண்ட் தேங்க்ஸ் டு சபேஷ் முரளி சார், ரீ ரெக்கார்டிங் எக்ஸலன்ஸ் சார். அண்ட் உங்கள் கையில் இந்த பாராட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் சார் அண்ட் த 4 லீட் கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணவங்க தேங்க்யூ. இதுக்கு இந்த வண்டர்ஃபுல் சான்ஸ் கொடுத்த எல் சக்திவேல் சார், ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ சார். அண்ட் டேவிட் சார் அண்ட் சதீஷ் சார், யூ த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவர் ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னார். இந்த மாதிரி 4 புது ஆக்டர்ஸ் வச்சு நடிக்க வைக்கிறதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நடிக்க வச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தான் வந்து பொசிஷன் கொடுக்குறோம். நம்ம தான் வந்து இப்போ உழுந்து அழுகுற சீன்னா வந்து கேமராமேனுக்கு பார்க்கறதுக்கு வந்து நம்மள தான் சொல்லுவாங்க, வாங்க வந்து அழுது காட்டுக்கான்னு வாங்க, நம்ம அழுது காட்டணும். அண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அழுது காட்டுற ஒரு காட்சியால தான் தனுஷ்க்கு வந்து என் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சு. நாங்கள் அது ஒரு கணக்காலம் ஒர்க் பண்ணும்போது. அது மட்டும் இல்லை, ஆடுகளம் படத்துல தனுஷ் வந்து பண்ண ஒவ்வொரு விஷயமும் மதுரை தன்மையோட இருக்கு, அவருடைய பாடி லாங்குவேஜ் மதுரை தன்மையோட இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த படத்துல அசோசியேட்டா ஒர்க் பண்ண பாலமேந்திர சாருடைய அசிஸ்டன்ட் விக்ரம் சுகுமாரன் அப்படின்றவர் தான். அவருடைய ஒவ்வொரு மேனரிசம்ஸையும் அப்படியே பண்ணி தான் வந்து தனுஷ் வந்து அவ்வளோ மதுரை தன்மையோட மதுரை பையனாவே தெரிஞ்சாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஆக்டர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் எல்லாருக்கும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 80% ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்குள்ள பொட்டன்ஷியலான ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேர்கிட்டையும் பொட்டன்ஷியலான நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 சாங் பார்த்தோம். 2 சாங்குமே வந்து அவங்க அந்த மூடை ஹோல்ட் பண்ண சஸ்டெயின் பண்ணக்கூடிய மாதிரியான ஆட்களாக தெரிஞ்சாங்க. அண்ட் அந்த சாங்ஸ்ல வந்து கனவா சாங் வந்து அடுத்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு எஃப்எம்ல அடிக்கடி நம்ம கேட்குற மாதிரி ஒரு சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல மெலடியாக இருந்துச்சு அது. அண்ட் இந்த 2 சாங்ஸ்குள்ளேயும் வந்து ஒரு எமோஷ்னலாக இந்த ஃபிலிம் வந்து எமோஷ்னலாக ஏதோ டீல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துது. ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் டீம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நாங்கள் கோட்டிங்கிற படம் பண்ணியிருந்தேன். அதை பண்ணி முடிக்க போகிற சமயத்தில் இது மாதிரி ஒரு கதை ஸ்கிரிப்டை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சி வச்சு, சரி பண்ணுவோம், கூட வந்து ஹெல்ப் பண்ணுறேன் செய்வோம்னு சொல்லிட்டு என்னோட இதுலேயே இது பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்று அவங்க கதை ஸ்கிரிப்டும் சரி, அவங்க எல்லா டேவிட்டும் சரி, சக்திவேல் ரொம்ப அவங்கள கேரக்டர் எனக்கு அட்மையர் பண்ணதுனால ஹெல்ப் பண்ணேன். அவ்வளோதான், வேறு ஒன்று. தேங்க்யூ. காலம் அதனதன் காலத்தில் தன் பணிகளை ஒழுங்காக செய்யும், இது பைபிளில் இருக்கிற ஒரு வாசகம். நான் ஆக்சுவலி ஒரு 100 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்கன்ட்டு எல்லாத்துக்கிட்ட கடன் கேட்டுட்டு இருக்கிறதா வழக்கம். இப்போ இந்த சக்தி என்ன பண்ணிட்டா, இப்போ லட்சக்கணக்கில் கடன் கேட்க வச்சுட்டாங்க. அதான் பிரச்சனை. அப்புறம் இன்னைக்கு மதியம் பட்ஜெட் போட்டுட்டு இருந்தோம், எவ்வளோ நடக்கிறது, மிஸ்ஸுக்கு எவ்வளவு, பொக்கேக்கு எவ்வளவுன்ட்டு. நிறைய பேர்த்த கூப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் பேர் வரலைன்ட்டாங்க. அப்பா 15 பொங்கி 10 பக்கம் வாங்கிக்கலாம் போடு அப்படின்ட்டேன். அப்புறம் திடீர்னு சக்தி சொன்னாப்புல, ஒரு சின்ன விஷயம், அகத்தின் சார் தொகுத்து வழங்குறாராமான்னு. முதல்ல கேட்டது உண்மையாவான்னு. என்ன சொல்றாருன்னு. ஆமா அப்படின்னா, சரி கேம்பியருக்கு 5000 ரூபாய் மிச்சம், பட்ஜெட் போடு அப்படின்னா. அப்பா எப்படியோ இந்த பட்ஜெட்ல இன்னைக்கு இதாயிருச்சு. அதாவது டெய்லி என்னோட வழக்கம் என்னன்னா, காலையில் எந்திரிச்சா யார் என்ன பண்ணாலும் சரி 1 hour கலைஞர் டிவியில உட்காந்துருவேன். என்னன்னா அந்த சந்தித்த வேலை, அப்புறம் வந்து சுவேறு பாண்டியன், ஒன்றை சொல் நன்றை சொல், இது எனக்கு கேட்கறது ரொம்ப வழக்கம். ஒரு 10 கேட்டோம்னா ஒரு 3 என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரசிக்கலாம். இப்போ ஒன்னையும் பார்க்க முடியறதில்ல, ஒன்னையும் சிந்திக்க முடியறதில்ல, ஒன்னையும் எழுத முடியறதில்ல. எழுதுறது ஒன்று கணக்கு வழக்கு தான், கடன் தான்.